குழந்தை பிறந்து தாய்ப்பால் கொடுக்குறவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ஈஸ்ட்ரஜன் ஃபால் ஆகிடும். ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் 2 ஹார்மோன் இருக்குது. இதுதான் பீரியட்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட், ப்ரெக்னன்சிக்கும் இம்பார்ட்டன்ட். அந்த யூட்ரஸ் ஓவரிஸ் பார்த்துக்கிறதே அதுதான். ஏதாவது வெஜைனால இஷ்யூ இருக்குது இல்லை உங்கள் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கனா தான் யூ ஷுட் டேக் திஸ் வெஜைனல் வாஷ். கமர்ஷியலி அவைலபிளி வெஜைனல் வாஷஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அசிடிக். அந்த வெஜைனாவோட pH லெவல்னு ஒன்று இருக்குது, அதை மெயின்டைன் பண்ணுற வாஷ் தான் யூஸ் பண்ணணும். மைல்டாக இருக்கும். When I say vaginal wash, I'm talking about vaginal opening inside. Outside is called vulva. That needs to be cleaned every day. அதுக்கு தான் mild wash. இந்த phytoestrogens னு சொல்லுவோம், அதெல்லாம் எக்ஸ்ட்ராவா இருக்கிற ஃபுட்ஸ் லைக் வால்நட்ஸ் அண்ட் நட்ஸ், சோயா, அது கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். கம்ப்ளீட்லி அவாய்ட் சுகர், ஆயிலி ஃபுட், மைதா ப்ராடக்ட்ஸ் கம்ப்ளீட்லி டு பி அவாய்டட். So if you are a couple who's planning for a pregnancy, na use a water-based lubricants. அது என்னன்னா sperm kill பண்ணாது. And one more thing is oil, coconut oil, Vaseline and saliva. These three are the ones which will cause maximum infections. So sexual life this is very important. So when patients come to us and நாங்க வந்து இது பண்ணோம் ஆனாலும் உங்களுக்கு அப்படி ஆகல அப்படின்னு சொல்லும்போது we give them some lubricants, ட்ரை பண்ணி பாருங்க. அதுலயும் if it is not working out அப்படின்னா we have cream. சில பேருக்கு வந்து vaginal tablets வைக்கலாம். Just like vaginal tightening பத்தி சொன்ன மாதிரி இதுலயுமே வந்து care is very simple. It's a coffee break procedure, no pain, no treatment, nothing. They come 15 minutes is a procedure. முடிச்சிட்டு அவங்க போயிடலாம். சைல்ட் பர்த்துக்கு மட்டுமே இல்லை, சைல்ட் பர்த்துக்கு அப்புறமே யூ ஹாவ் டு மெயின்டைன் யுவர் வெஜைனல் ஹெல்த். எல்லா வெஜைனாவுமே சேம் கிடையாது, எல்லா வெஜைனல் ட்ரைனஸ் ப்ராப்ளமும் சேம் கிடையாது. ஓகே, ஃபீவர் பேராசிட்டமால் மாதிரி கிடையாது. இது டெஃபினெட்லி அவாய்ட் கோயிங் ஓவர் த கவுண்டர். ஏதாவது ஒரு இடத்துல டாக்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ நான் வந்து வெஜைனா அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாலே எல்லாரும் கொஞ்சம் அப்படியே பேக் அடிப்பாங்க, ஒரு மாதிரி என்னடா இது இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு. இட் ஹேஸ் டு பி ப்ரோக்கன். தேவமணியர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் ஸ்வேதா. இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மின்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கைனகாலஜிஸ்ட் டாக்டர் ஷரண்யா மேம் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாமாங்க. ஹாய் மேம். ஹாய் ஸ்வேதா. குட், தேங்க் யூ. ஹவ் ஆர் யூ? சூப்பரா இருக்கேன். பெண்களுக்கு இருக்க இன்னொரு பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா வெஜினல் ட்ரைனஸ் மேம். இது வந்து ஆஃப்டர் சைல்ட் பர்த் அப்புறம் மெனோபாஸ் அப்படிங்கிறத தாண்டி இப்போ நிறைய சின்ன சின்ன பெண்களுக்குமே வந்துட்டு யங் ஏஜ்ல இருக்க பெண்களுக்குமே வந்துட்டு இது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. ஸோ இது எதனால ட்ரைனஸ் எதனால ஏற்படுது அப்படிங்கிறது சொல்றீங்களா மேம்? So yeah, you're right. This vaginal dryness is a problem for a lot of women, different age groups. நீங்க சொன்ன மாதிரி. So teenage சரி, and then ஒரு 20s 30s சரி, child birthக்கு அப்புறமும் சரி, and post menopause they do have. So இதுல வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் திங் இஸ் சைல்டு பர்த் ஆகி பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறவங்களுக்கு, அதாவது குழந்தை பிறந்து அவங்க வந்து பிரெஸ்ட் ஃபீடு தாய்ப்பால் கொடுக்குறவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ஈஸ்ட்ரஜன் ஃபால் ஆகிடும். ஸோ மெயினாக அந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் தான் ஸ்வேதா. ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் 2 ஹார்மோன் இருக்குது. இதுதான் பீரியட்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட், ப்ரெக்னன்சிக்கும் இம்பார்ட்டன்ட். அந்த யூட்ரஸ் ஓவரிஸ் பார்த்துக்கிறதே அதுதான். ஸோ என்ன ஆகும், சில பேருக்கு வந்து அந்த அந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ப்ரெக்னன்சி டைமில் ஹையாக இருக்கும் எல்லாருக்குமே. After that it falls down. So during breastfeeding the estrogen level will be very low. So அவங்களுக்கு vagina dry ஆ இருக்கும். Second thing is sometimes medications, antidepressants எடுக்கிறாங்க, இல்லை வந்து if they are taking any cancer medication, especially breast cancer, because அதுக்கு anti-estrogen மெடிசன் தான் கொடுப்பாங்க. ஓகே, அண்ட் சப்போஸ் ஏதாவது வந்து இந்த அலர்ஜி மெடிசன்ஸ் எடுக்கிறாங்க, அவங்களுக்கும் வந்து வெஜினல் ட்ரைனஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து ரிப்பீட்டடாக இஃப் தேர் யூஸிங் அவுட் சைட் பர்ஃப்யூம்ஸ், ஸ்ப்ரேஸ், ஆர் இந்த ஃபேஸில் போட மாய்ஸ்சரைசர் அங்கே போடுறது, இல்லைனா வந்து இந்த கமர்ஷியலி அவைலபிள் வெஜினல் வாஷ் இருக்குல்ல, அதை வந்து யூஸ் பண்ணி ட்ரை ஆகிடும். நான் இது கேட்கணும்னு நினைச்சேன் மேம். இன்டிமேட் வாஷ் வந்து வெஜினல் ட்ரைனஸ் காஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய இதுவா இருக்கா? See, that is what it is not regularly needed at all. Okay, unless otherwise உங்களுக்கு ஏதாவது வெஜைனால இஷ்யூ இருக்கு இல்ல உங்க டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணிருக்கனா தான் you should take this vaginal wash. Otherwise commercially அதுவுமே வந்து pharmacologically available vaginal wash, உங்க டாக்டர் சொல்ற vaginal wash. Commercially available vaginal washes பாத்தீங்கன்னா ரொம்ப acidic. அந்த வெஜைனாவோட pH லெவல்னு ஒன்று இருக்கு, அதை மெயின்டைன் பண்ற வாஷ் தான் யூஸ் பண்ணணும். மைல்டா இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்.
ஸோ ஸ்மெல் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வந்து அவங்க ரோஸ் ஃப்ளேவர்னு வாங்க, இந்த ஃப்ளேவர்னு வாங்க. பட் அந்த ஸ்மெல் அண்ட் ஆல் இஸ் நாட் குட் for vagina. When I say vaginal wash, I'm talking about vaginal opening inside. Outside is called vulva. That needs to be cleaned every day. அதுக்கு தான் mild wash. Inside vagina-க்கு clean பண்ணவே வேண்டாம். It will clean by itself. நம்ம இந்த ஒரு எக்ஸ்ட்ரா இதுமே தேவையே கிடையாது. ஸோ அதுதான். ஸோ இந்த பிரெஸ்ட் கேன்சர் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு இது ஆகும். அண்ட் தென் மெனபாஸ், மாதவிடா இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே ஹார்மோன்ஸ் எல்லாமே குறைஞ்சிரும். ஸோ ஈஸ்ட்ரோஜனும் குறைஞ்சிருந்தாலும் தட் வில் காஸ் வெஜினல் ட்ரைனஸ். ஆல்சோ இஃப் தேவ் அண்டர்கான் எனி சர்ஜரி, அதில் வந்து ஏதாவது இந்த 2 ஓவரிஸ் இருக்கு இல்லையா, அதில் ஓவரிஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்க, இல்லை ஏர்லியர் ஏஜில் வந்து யூட்ரஸ் அண்ட் ஓவரிஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா தென் ஆல் தட் வில் காஸ் ஃபால் இன் ஹார்மோன்ஸ். ஸோ இட் வில் காஸ் வெஜினல் ட்ரைனஸ். ஓகே மேம். இந்த வெஜினல் ட்ரைனஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், இதெல்லாம் பண்ணிங்கன்னா வராது அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இருக்கா? ஸோ ப்ரிவென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபார் ஐ மீன் லைஃப் ஸ்டைல் இருக்குது, டயட் இருக்குது, ரைட்? ஸோ டயட் பார்ட் ஆஃப் இட், இந்த ஃபுட்டு தான் சாப்பிட்டா வெஜைனா வந்து ட்ரைனஸ் போயிடும் அப்படின்றது கிடையாது. அஃப்கோர்ஸ் ஹெல்தி லைஃப் ஸ்டைல், கொஞ்சம் ஈஸ்ட்ரோஜன்ஸ், இந்த ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஃபுட்ஸ் like walnuts and nuts, and then fish products, soya, இதெல்லாம் phytoestrogens. அது கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். Completely avoid sugar, oily food, maida products, completely to be avoided. Of course exercise is very important. obese-ஆ இருக்கக்கூடாது. இது diet and lifestyle. Next வந்து as I said, கமர்ஷியலி அவைலபிள் வெஜினல் வாஷஸ் யூஸ் பண்ணுறது, அந்த இடத்த கண்டினியூஸாக வாஷ் பண்ணிகிட்டே இருக்குது, சோப் போட்டு. சில பேர்லாம் வாஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் வெட்டானாலும் they'll keep on washing it. You don't have to do that. You know, once a day you take bath, that's enough. Okay ma'am. And இந்த நார்மலா பாத்திங் சோப் வச்சிலாமே வந்து நிறைய பேர் வாஷ் பண்ணுவாங்க. Yeah, so see, mild soap, non fragrance soap, yes, go ahead and use it. நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ஃப்ரேக்ரன்ஸ்டாக ஸ்ட்ராங்காக இருக்கிற பாடி வாஷ் எல்லாம் அங்கே போட்டிங்கன்னா இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். அது வந்து அதோட நேச்சுரலாக இருக்கிற அந்த மியூக்கோஸாவை எடுத்துடும். ஸோ வெஜைனா will become dry. So when I say vagina, don't wash inside, only outside. Outside may be gentle. Next thing is hot water. ஹாட் வாட்டர் வச்சு குளிக்காதீங்க. இட் ஷுட் பி லூக் வார்ம் வாட்டர் ஆர் கோல்ட் வாட்டர். ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம ஊரில் வந்து யாருமே கோல்டு வாட்டர், அதுவும் மான்சூனில் கண்டிப்பாக குளிக்க மாட்டாங்க, கோல்டு வந்துடும் அண்ட் ஆல் தட் இஸ் ஆல்சோ அ மித். ஸோ யூ ஹாவ் லூக் வார்ம் வாட்டர் பாத். ஹாட் வாட்டர் அவாய்ட் பண்ணிடணும். செகண்ட் திங் இஸ் யூஸ் காட்டன் அண்டர்வேர். டோன்ட் யூஸ் எனிதிங் ஃபேன்சி. And if you're using pads also, use organic pads. Synthetic pads use பண்ணாதீங்க. Or use a menstrual cup. இந்த மாதிரி ப்ரிவென்டிவாக யூ கேன் கோ ஹெட். செக்ஷுவல் லைஃப் பொறுத்த வரையில் வெஜினல் ட்ரைனஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு யூ கேன் யூஸ் லூப்ரிகன்ஸ். ஸோ இஃப் யூ ஆர் அ கப்பிள் ஹூஸ் பிளானிங் ஃபார் ப்ரெக்னன்சினா யூஸ் அ வாட்டர் பேஸ்ட் லூப்ரிகன்ஸ். அது என்னென்னா ஸ்பெர்மை கில் பண்ணாது. ஸோ நீங்கள் நிறைய லோக்கலி அவைலபிள் லூப்ரிகன்ஸ்லாம் பார்த்தீங்க, இல்லை நிறைய அந்த காண்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தட் இட் செல்ஃப் வில் லூப்ரிகேட் வெல். ஸோ தட் இஸ் குட் இனஃப். இல்லைன்னா நீங்கள் வந்து வாட்டர் பேஸ்ட் லூப்ரிகன்ஸ் எடுத்துக்கோங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிலிகான் பேஸ்ட் லூப்ரிகன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கமர்ஷியலி அவைலபிள். இட் வில் பி ஹேவிங் ஸ்மெல் திஸ் தட் தேல் சே, பட் தட் வில் காஸ் லாட் ஆஃப் இச்சிங் ஃபார் லாட் ஆஃப் பேஷண்ட். அலர்ஜிக் ஆயிருக்கு நான் பார்த்துருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் ஆயில், கோகனட் ஆயில், வாசலின் and saliva. These three are the ones which will cause maximum infections, especially saliva. Use பண்ணவே கூடாது. So sexual intercourse போது try these lubricants. That should be better. என்னோட அடுத்த கொஸ்டினே அதாவது இருந்துச்சு, இந்த வெஜினல் ட்ரைனஸ் வந்து செக்ஷுவல் லைஃப் வந்து எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்வி. So the thing is, no, அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பயம் வந்தது. ஏன்னா பெயின், vaginal dryness-னால they'll have lot of pain, and post sexual contact they'll have bleeding also. என்னன்னா அந்த vaginal wall வந்து because of the continual insertion and exiting, what will happen, அந்த vaginal wall கொஞ்சம் tear ஆயிட்டுரும். So bleed ஆகும். அந்த bleedக்கு பயந்தே, ஏன்னா அது கொஞ்சம் ரண ஆறுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், வலிக்கும். அந்த bleedக்கு பயந்து second time they won't have sexual contact. So they get very scared. So mentally it affects them. So when they avoid that male partner, it gets a little frustrated. So intimacy between the couples also get affected. So vaginal dryness வந்து I always, when a couple comes to me saying vaginal dryness அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ஹிஸ்ட்ரி கேட்பேன். ஓகே, கேட்டுட்டு then I examine her and see if the vagina is lax. என்னால் 2 ஃபிங்கர் உள்ள இன்சர்ட் பண்ண முடியுதான்னு பார்ப்பேன்.
செகண்ட் திங் இஸ் ஐ டெல் தெம் இன் சம்திங் கால் foreplay. foreplay எடுத்தோடனே செக்ஷுவல் கான்டாக்ட், குழந்தை பெற்றுக்கிறதுக்காக செக்ஷுவல் கான்டாக்ட் அப்படின்னால யூ ஹவ் டு கனெக்ட் வித் யர் பார்ட்னர். செக்ஷுவல் அரோசல் சொல்லுவாங்க, foreplay சொல்லுவாங்க. there are so many words for it. ஸோ அந்த மாதிரி யூ indulge in that, get to enjoy that part a bit. That itself will secrete a lot of vaginal discharge. அது நல்லா லூப்ரிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ செக்ஷுவல் லைஃபுக்கு திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ வென் பேஷண்ட்ஸ் கம் டு அஸ் அண்ட் நாங்கள் இது பண்ணோம் ஆனாலும் எங்களுக்கு அப்படி ஆகலை அப்படின்னு சொல்லும் போது தென் வி கிவ் தெம் சம் லூப்ரிகன்ஸ், ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு கொடுப்போம். அதுலேயும் இஃப் இட் இஸ் நாட் ஒர்க்கிங் அவுட் அப்படின்னா வி ஹாவ் க்ரீம், ஈஸ்ட்ரஜன் க்ரீம் இருக்கு. லோ டோஸா ஈஸ்ட்ரஜன் க்ரீம் கொடுக்கலாம். சில பேருக்கு வெஜினல் டேப்லெட்ஸ் வைக்கலாம், ஈஸ்ட்ரஜன் டேப்லெட். சில பேருக்கு ரிங் இருக்கு, ஒரு வெஜினல் ரிங் மாதிரி வி இன்சர்டட் இன்சைட், நல்லா ஒரு 3 months அப்படியே விட்டுடுவோம். ஸோ தட் ஆல்சோ ஹெல்ப்ஸ். இட் வில் ஸ்லோலி ரிலீஸ் ஈஸ்ட்ரஜன். தட் வில் ஆல்சோ ஹெல்ப் இன் கீப்பிங் த வெஜினல் ட்ரைனஸ். வெஜினல் ட்ரைனஸ்க்கு வேறு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறது? ஸோ ஃபர்ஸ்ட் as I told you, tablet you can take estrogen tablet. See, இப்போ இந்த எல்லாமே ட்ரீட்மெண்ட் based on increasing estrogen. அதான் கான்செப்ட். ஓகே. ஸோ you can give estrogen tablets. பட் என்னன்னா estrogen we should be very careful when we're giving. ஏன்னா ஈஸ்ட்ரஜன்றது ஒரு ஹார்மோன். ரொம்ப ஈஸ்ட்ரஜன் கொடுத்தா they are more at risk for breast cancer and all. So low dose estrogen therapy we can give. இல்லனா as I said, எதுமே வாய் வழியா வேண்டாம், உள்ள சிஸ்டம்லயே வேண்டாம் அப்படின்னா we give them an ointment cream. low dose-ஆ இருக்க estrogen cream apply பண்ணிக்க சொல்லுவோம். இல்லையா we give them, as I told you, vaginal tablets. That is easier for them. Or continuously 3 months you put a ring inside. That will also release estrogen. So the estrogen release ஆயிட்டே இருக்கும். Side by side we tell them keep up using lubricants. Sexual arousal எல்லாம் நீங்க கொஞ்சம் ஈடுபடுங்கன்னு சொல்லுவோம். Then laser has come now, which also helps in vaginal dryness. இதுக்கு vaginal dryness-மே laser பண்ண முடியும். ஆமா, especially for breast cancer patients who have undergone therapy, chemotherapy. ஏன்னா கீமோதெரப்பி சரி, பிரெஸ்ட் கேன்சர் எல்லாமே அகென்ஸ்ட் ஈஸ்ட்ரஜனை தான் கொடுப்போம். ஈஸ்ட்ரஜனை கம்ப்ளீட்டாக இது பண்ணுறதுக்கு. ஸோ அவங்களுக்கு வெஜினல் ரொம்ப ட்ரையாக இருக்கும். அவங்களுக்கு லேசர் தெரப்பி ரியலி ஒர்க்ஸ். போஸ்ட் மெனப்பர்ஸ் ஆஃப்டர் 50-55க்கு அந்த வெஜினல் ட்ரைனஸ் ரொம்ப இச்சிங் இருக்கும். ஸோ ரிப்பீட்டடாக அவங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு மாதிரி வெஜினல் இச்சிங் இருக்கிறதுனால இட் வில் ப்ளீட் பிகாஸ் இல் ஸ்க்ராச் ஸோ மச். நோ, ஸோ இவங்களுக்கு லேசர் ரியலி ஹெல்ப்ஸ். இதோட கேர் எப்படி எடுத்துக்கணும் மேம்? இது ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் அண்டர்கோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கேர் எப்படி இருக்கணும்? See, follow up when we give them tablets, creams எல்லாம் பார்த்தீங்கன்னா every month நாங்கள் வர சொல்லுவோம். எப்படி இருக்கு, இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். I ask them to come. I always tell the patients to come with their husband or with their partner. If somebody is there with them, I ask them to come, especially sexual activity disturbance இருக்குன்னா. போஸ்ட் மெனபாஸ்லாம் இருக்கிறவங்களுக்கு நம்ம லேசர் கொடுக்குறோம், அவங்களுக்கு செக்ஷுவல் ஆக்டிவிட்டி பற்றி நாட் பாதர், பட் அந்த இச்சிங் ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷன் இருக்குது, அதுதான் அவங்களுக்கு வெஜினல் ட்ரைனஸ் ப்ராப்ளம்னா ஐ ஆஸ்க் தெம் டு கம் எவ்ரி 4 to 6 weeks இந்த லேசர் தெரப்பி கொடுத்துட்டு ஐ see how they are feeling. பட் இந்த லேசர்லையுமே just like vaginal tightening பற்றி சொன்ன மாதிரி இதுலேயுமே care is very simple. It's a coffee break procedure, no pain, no treatment, nothing. They come 15 minutes is a procedure, முடிச்சிட்டு அவங்க போயிடலாம். ஓகே. ஆனால் இன்னொன்று என்னென்னா பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வெஜினல் ட்ரைனஸ் இருக்கிறதுக்கு போயிட்டு நிறைய மெடிக்கல் ஷாப்ஸ் எல்லாம் நிறைய பெண்கள் ஆயில்மெண்ட்ஸோ இல்லை டேப்லெட்ஸோ வாங்கி சாப்பிட்றாங்க. அந்த இச்சிங், வெஜினல் இச்சிங்க்குமே அந்த மாதிரி டேப்லெட்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. அதை அவங்களுக்கு மக்கள் கொடுக்குற அட்வைஸ்னா நீங்கள் இதை கொடுப்பீங்க? See, that is what இப்போ I think Google, YouTube, pharmacist இவங்க எல்லாருமே பெட்டர் டாக்டர்ஸ். இது சொல்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. பட் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், see, ஃபேஸ் எவ்வளோ முக்கியமோ வெஜைனா இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஓகே, சைல்ட் பர்த்துக்கு மட்டுமே இல்லை, சைல்ட் பர்த்துக்கு அப்புறமே யூ ஹாவ் டு மெயின்டைன் யுவர் வெஜினல் ஹெல்த். ஸோ ஃப்ரம் யுவர் அண்டர்வேர் தட் யூர் யூஸிங் எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணணும். அண்ட் ஓவர் த கவுண்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா when you go and ask in a pharmacy, காமனாக எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. பட் நாங்கள் கொடுக்கறது இந்த பேஷண்ட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ நாளைக்கு கொடுக்கணும், அதெல்லாம் எக்ஸாமின் பண்ணி தான். எல்லா வெஜைனாவுமே சேம் கிடையாது, எல்லா வெஜினல் ட்ரைனஸ் ப்ராப்ளமும் சேம் கிடையாது. ஓகே, ஃபீவர், பேராசிட்டமால் மாதிரி கிடையாது. ஸோ டெஃபினெட்லி அவாய்ட் கோயிங் ஓவர் த கவுண்டர். அண்ட் எஸ்பெஷலி இச்சிங் இருக்கிறவங்களுக்கு யூ ஹாவ் டு see ஏன் இச்சிங், இதுதான் ப்ராப்ளமா இல்லை வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷனா,
இல்லை சம்டைம்ஸ் என்ன ஆகுனா பார்ட்னருக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கும். ஸோ இவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு தில் டேக் ட்ரீட்மெண்ட். பட் திருப்பியும் செக்ஷுவல் கான்டாக்ட் வச்சிருப்பாங்க, திருப்பியும் தில் கம் பேக் வித் த சேம் ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி எதனால இச்சிங் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட். ஸோ பயப்படாமல் விசிட் யுவர் கைனகாலஜிஸ்ட். We won't bite you and we will absolutely take care of you, but visit your gynecologist. Yeah. நிறைய பெண்கள் வந்து இதை பத்தி பேசுறதுக்கே வந்து எனக்கு இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு பேசுறதுக்கு தயங்குறாங்க. அவங்களுக்குலாம் வந்து நீங்க சொல்ல விரும்புறது என்னவா இருக்கும்? ஐ திங்க் முன்னெல்லாம் வந்து பீரியட்ஸ் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து ரொம்ப ஒரு டேபு வேர்டு. அதனால இப்போ எல்லாரும் கொஞ்சம் அதை பற்றி பேசுகிறாங்க, எல்லாம் வந்து அந்த மித் பிரேக்கிங்காக வருது. அதே மாதிரி தான் இதுவும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏதாவது ஒரு இடத்துல டாக்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ நான் வந்து வெஜைனா அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாலே எல்லாரும் கொஞ்சம் அப்படியே பேக் அடிப்பாங்க, ஒரு மாதிரி என்னடா இது இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு. இட் ஹேஸ் டு பி broken. And this is a hidden problem for women. வெளியே சொல்கிறதுக்கு கூச்சப்படுற ஒரு பிரச்சனை. ஓகே, இந்த வெஜினல் டைட்டனிங்கு, இந்த வெஜினல் ட்ரைனஸ் ஓப்பனாக யாருமே வந்து நான் வெஜினல் டைட்டனிங் ப்ரொசீஜர் போகிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸ்கின்னுக்கு சொல்லுவாங்க, எல்லாமே சொல்லுவாங்க, இதுக்கு ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. திஸ் இஸ் வெரி ஹிடன் ப்ராப்ளம், பட் திஸ் நீட்ஸ் டு பி broken. இதை பற்றி நிறைய பேசணும். இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது, இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் போகிறேன், இதுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை அப்படின்றது இட் ஹாஸ் டு பிகம் நார்ம். வந்துடும் கண்டிப்பாக. இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குங்கிறதே வந்து நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸே கிடையாது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் நிறைய இடத்துல சொல்லிக்கிட்டே வருவேன், இதை பற்றின அவேர்னஸ் நிறைய வரணும்ட்டு. நீங்கள் வந்து மக்களுக்கு கொடுக்குற ஒரு சின்ன அவேர்னஸ்னால் இதுவாக இருக்கும். இப்போ வந்து லாட் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இஸ் கம்மிங் ஸ்வேதா. இது வந்து ஒரு பெண்களுக்கு இருக்கிற ஹிடன் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே அட்ரெஸ் பண்ணுற ஒரு ஃபீல்டு தான் இது. அண்ட் ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே தட் ஐ எம் பார்ட் ஆஃப் தட் ஃபீல்டு. ஸோ இந்த பிரச்சனையை பற்றி உங்களுக்கு வந்து தெரியணும்னா இதை பற்றி பேசணும், கேளுங்க. நீங்கள் கேட்க தான் நாங்களும் அதை பற்றி பேசுவோம், ஆன்சர் பண்ணுவோம். அண்ட் யூ ஷுட் டாக் மோர் அபவுட் இட். செக்ஷுவல் இஷ்யூஸ், வெஜினல் ஹெல்த், இது வந்து ஹேஸ் டு பிகம் அ நார்மல் டாபிக். சீக்கிரமே அதெல்லாம் மாறும் அப்படிங்கிறது தான் எங்களோட பெரிய நம்பிக்கையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைமிங் மேம். தேங்க்யூ.